ஜனநாயகனுக்கு யுஏ சான்றிதழ் வழங்க பிறப்பித்த உத்தரவுக்கு எதிரான தணிக்கை வாரியத்தின் மேல்முறையீட்டு வழக்கில் இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பளிக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி எம் ஸ்ரீவத்சவா அருள்முருகன் அமர்வு சற்று நேரத்தில் தீர்ப்பு வழங்குகிறது. ஜனவரி 9ஆம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்ட விஜயன் ஜனநாயகன் சென்சார் சான்றிதழ் கிடைக்காததால் தாமதமாகி வருகிறது. ஜனநாயகனுக்கு யுஏ சான்றிதழ் வழங்க பிறப்பித்த உத்தரவுக்கு எதிரான தணிக்கை வாரியத்தின் மேல்முறையீட்டு வழக்கில் இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பளிக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் ராஜகுமரன் தொடர்ந்து வழங்கிட கேட்கலாம். ஜனநாயகனுக்கு யுஏ சான்றிதழ் வழங்க பிறப்பித்த உத்தரவுக்கு எதிரான தணிக்கை வாரியத்தின் மேல்முறையீட்டு வழக்கில் இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பளிக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். நீதிபதிகள் வருகை தந்திருக்கின்றனர். தீர்ப்பு நகலானது நீதிபதிகள் மேஜை முன்பு சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் ராஜகுமரன் தொடர்ந்து வழங்கிட கேட்கலாம். ராஜகுமரன், தொடர்ந்து விரிவான விவரங்கள். திரைப்படத்தினுடைய தீர்ப்பு நகல் தற்பொழுது நீதிமன்ற அறைக்கு வந்திருக்கின்றது. நீதிபதிகளும் வருகை தந்திருக்கின்றார்கள். எனவே இன்னும் சற்று நேரத்திலே இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட இருக்கின்றது. மறு தணிக்கை குழுவிற்கு படம் அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலே மறு தணிக்கை குழுவின் மூலமாக இந்த படத்திற்கு எப்பொழுது தணிக்கை சான்றிதழ் வழங்க வேண்டும் என்பது குறித்த ஒரு இறுதி தீர்ப்பு இன்று வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே கடந்த 20ஆம் தேதி கிட்டத்தட்ட 5 மணி நேரங்கள் இந்த வழக்கினுடைய வாதங்கள் நடைபெற்றிருந்தன. இப்பொழுது நீதிமன்ற அறையிலே தீர்ப்பு வாசிக்கப்படுகின்றது. ஜனநாயகன் திரைப்படத்திற்கு யுஏ என்கின்ற அந்த தணிக்கை சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று தனி நீதிபதி வழங்கியிருந்த தீர்ப்பு செல்லுமா செல்லாதா என்பது தொடர்பான அறிவிப்பை இன்னும் சற்று நேரத்திலே நீதிபதிகள் வெளியிட இருக்கின்றார்கள். நீதிபதிகள் நீதிமன்ற அறைக்கு வந்திருக்கக்கூடிய நிலையில் ஜனநாயகன் திரைப்படம் குறித்த அந்த தீர்ப்பு வாசிக்கப்பட்டு வருவதாக தெரிய வந்திருக்கின்றது. தீர்ப்பை நீதிபதிகள் வாசித்து வருகின்றார்கள். இன்னும் சற்று நேரத்திலே தீர்ப்பு முழுவதுமாக வெளியாக இருக்கின்றது. ஜனநாயகன் திரைப்படம் தொடர்பாக தனி நீதிபதி வழங்கியிருந்த தீர்ப்பு செல்லுமா செல்லாதா, அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே மறு தணிக்கை குழுவிற்கு இந்த திரைப்படம் அனுப்பப்பட்டிருந்த நிலையில் மறு தணிக்கை குழு ஆய்வு செய்து இந்த திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்குவது குறித்த இறுதி முடிவை குறிப்பிட்ட தேதிக்குள் எட்ட வேண்டும் என்கின்ற ஒரு தீர்ப்பு வருவதற்கான வாய்ப்பும் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. தீர்ப்பு இன்னும் சற்று நேரத்தில் முழுவதுமாக வெளியாக இருக்கின்றது. தற்பொழுது ஜனநாயகன் திரைப்படம் தொடர்பான அந்த தீர்ப்பு வாசிக்கப்பட்டு வருகின்றது. தணிக்கை சான்றிதழ் கிடைக்குமா என்பது இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வர இருக்கின்றது. ஜனநாயகன் திரைப்படத்தை பொறுத்தவரை விஜயினுடைய கடைசி திரைப்படமாக உருவாகி இருக்கக்கூடிய திரைப்படம். இந்த திரைப்படமும் கிட்டத்தட்ட 2 மணி நேரத்திற்கு மேற்பட்ட காட்சிகளுடன் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. திரைப்படத்தினுடைய முன்னோட்ட காட்சிகள் ஏற்கனவே வெளியாகி இருந்தன. ஊழல் செய்யக்கூடிய அரசியல்வாதிகளை தண்டிக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரத்திலே நடிகர் விஜய் நடித்திருக்கின்றார். நடிகர் விஜயினுடைய திரைவாழ்வின் இறுதி திரைப்படம் இது என்பதையும் கடந்து அவர் கட்சி தொடங்கிய பிறகு வரக்கூடிய திரைப்படம் என்பதன் காரணமாக இந்த திரைப்படம் திரைப்பு உலகு சார்ந்த வழக்காக மட்டுமல்லாமல் ஒரு அரசியல் ரீதியிலான வழக்காகவும் பார்க்கப்படுகின்றது. விஜய் தொடங்கி இருக்கின்றார் கட்சியை. இன்னும் 2 மாதங்களில் சட்டப்பேரவை தேர்தல் தமிழகத்திலே நடைபெறப் போகின்றது. எனவே இதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வசனங்கள் அரசியல் ரீதியாக என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதும் பல்வேறு எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில்தான் ஜனநாயகன் திரைப்படம் தணிக்கை சான்றிதழ் தொடர்பான வழக்கில் தற்பொழுது தீர்ப்பு வாசிக்கப்பட்டு வருகின்றது. ஏற்கனவே தணிக்கை குழுவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் இந்த திரைப்படத்தை பார்த்து அதில் இருக்கக்கூடிய காட்சிகளிலே 14 காட்சிகளை நீக்க சொல்லியிருந்தார்கள். அந்த காட்சிகள் எல்லாம் நீக்கப்பட்டிருந்தன. ஒரு சில இடங்களிலே வசனம் மியூட் செய்யப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் மறு தணிக்கை குழுவின் மூலமாக இந்த திரைப்படத்தை மீண்டும் ஒரு முறை தணிக்கை செய்து இறுதி முடிவு எடுப்பதற்கு தணிக்கை வாரியம் முடிவு செய்திருந்த நிலையில் தான் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. வழக்கினுடைய தீர்ப்பு இன்னும் சற்று நேரத்தில் வரவுள்ள நிலையில்தான் நீதிபதிகள் தீர்ப்பு நகலோடு இப்பொழுது நீதிமன்ற அறையில் காத்திருக்கின்றார்கள். இன்னும் சில வினாடிகளில் ஜனநாயகன் திரைப்படம் தொடர்பான அந்த இறுதி தீர்ப்பு வர இருக்கின்றது. ஜனநாயகன் திரைப்படம் குறித்து ஏற்கனவே தனி நீதிபதி வழங்கியிருந்த தீர்ப்பை ஏற்று யுஏ என்கின்ற சான்றிதழுடன் அந்த திரைப்படத்தை திரையிடுவதற்குரிய நடைமுறைகளை தொடங்குவதற்கான இசைவை 2 நீதிபதிகள் அமர்வு தெரிவிப்பார்களா, அல்லது மறு தணிக்கை குழுவின் மூலமாக இந்த படத்தை பார்த்து விட்டு அதற்குரிய தீர்ப்பை வழங்க சொல்வார்களா என்பது முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கக்கூடிய நிலையில்தான் 2 நீதிபதிகளும் தங்களுடைய தீர்ப்பை வாசித்து வருகின்றார்கள். தீர்ப்பிலே பல்வேறு முக்கியத்துவம் வாய்ந்த அம்சங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் இந்த திரைப்படம் இந்த மாதத்தினுடைய இறுதியிலோ அல்லது பிப்ரவரி 6ஆம் தேதியோ திரைக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.